ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊர் மண்ணோட மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான செடியை பற்றி தான் பேச போகிறோம். அந்த செடி தாங்க குப்பைமேனி. தமிழ் கிராமங்களில் பல இடங்களில் பொதுவாக வளரும் பசுந்தழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிவியல் பெயர் அக்கலிஃபா இண்டிகா. ஆங்கிலத்தில் இதை இந்தியன் அக்கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குப்பைமேனி சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, பண்டைய மருத்துவம்னு எல்லாத்துலேயும் பல ஆயிரம் வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. குப்பை போல் இருக்கிற மேனியை குணப்படுத்துறதால இது குப்பைமேனி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கோ என்னமோ தெரியல. ஆயுர்வேதத்தில் இதோட நன்மைகள் எண்ணில் அடங்காததுன்னு சொல்லலாம். 2லேருந்து 3 அடி வரை உயரம் ஒரு செடி தான் இந்த குப்பைமேனி. பச்சை நிற இலைகள், சின்ன சின்ன பற்கள் போல நுனிகள் இருக்கும். கம்பு பக்கமாக குட்டி குட்டி பூக்கள் வரும். அதிகமாக வீட்டு வேலிகள், குப்பை இடங்கள், வயலோரங்களில் எல்லாத்துலேயும் தானாக இது வளரும். அதனால தான் இதுக்கு குப்பைமேனின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த குப்பைமேனி காடு மேட்டில் வளரக்கூடியதுங்க. சின்ன செடியாக வளரும். இதோட இலைகள் பச்சை பசேல்னு முக்கோண வடிவமாக அரும்பரும்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் புள்ளிகள் இருக்கும். பூக்கள் வெண்மையாக சிறிய அளவில் இருக்கும். காய்கள் முக்கோண வடிவில் மிளகு போல் இருக்கும். இந்த குப்பைமேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்பைமேனி ஆயுர்வேதத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னு தெரியுமா? ஆஸ்துமாவுக்கு இந்த குப்பைமேனியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குப்பைமேனியோட இலைசாரை எடுத்து மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இதோட இலைச்சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. நிமோனியா நோய்களுக்கு குப்பைமேனி இலைகள் அதிலிருந்து எடுக்கப்படுற சாறுகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. குப்பைமேனி இலைகளில் சாறு நீரிழிவு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் அடைப்பு நிலைக்கும் இது சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குப்பைமேனி இலையை சாராக்கி அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடிச்சு வந்தாங்கன்னா அது ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். தினசரி மலம் கழிக்கும் வழக்கத்தை அது உண்டாக்கும். குப்பைமேனி இலைசாரில் கொஞ்சமாக வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளலும். இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்ட சருமத்தோட மேலே தடவினோங்கன்னா தோல் நோய்கள் குணமாகும். சொறி, சிரங்கு போல நிறைய நிலைகளுக்கு இந்த குப்பைமேனி இலைசாரை எடுத்து சருமத்தோட மீது தடவினோன்னா சிரங்கு குணமாகும்னு சொல்லப்படுது. இந்த குப்பைமேனி இலைசாரை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சத்தூளோட கலங்க. இந்த கலவையோட டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் சூடாக்கும். இதை சருமத்தின் மீது தடவி அதை காயும் வர வச்சுருந்து அதுக்கு பின்னாடி சுத்தம் செஞ்சிங்கன்னா பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இது நன்மை பயக்கும். இதை காயங்கள் மற்றும் வெட்டுக்களுக்கு கூட சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படலாம். ரிங்வாங் பிரச்சனை இருந்துச்சுன்னா குப்பைமேனி இலைகளை பேஸ்ட் செஞ்சு அதில் சிட்டிகை உப்பு கலந்து அந்த பேஸ்ட்டை சொறி அல்லது தடிப்புகள் மீது தடவினோன்னா சருமம் குணமாகுமா. உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுறவங்க குப்பைமேனி இலை பசையை எலுமிச்சை சாரோட கலந்து பூசலாம். இது உஷ்ண கொதிப்பை அடக்கும். குப்பைமேனி இலை வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அகற்ற உதவுதுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்ற குப்பைமேனி உதவியாக இருக்குது. குப்பைமேனி இலையை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து கலங்க. குழந்தைகளுக்கு குப்பைமேனி இலை சாறு அளவில் 10 மில்லி மற்றும் பெரியவங்களுக்கு 15லேருந்து 30 மில்லி அப்படின்னு அளவு எடுத்துக்கோங்க. 15 நாளுக்கு அதிகாலையில் குடல் புழுக்கள் வெளியேற்ற இதை நம்ம பயன்படுத்தினோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தைகளோட வாந்திக்கான காரணங்களில் இந்த இலைகளின் கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சையாக இருக்கும். இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்தும். குழந்தைக்கு காது வலி இருக்கும்போது குப்பைமேனி இலைகளை பேஸ்டாக்கி வலி உள்ள இடத்துல பத்து போட்டால் இந்த காது வலியை திறம்பட இது குணப்படுத்த உதவுதுங்க. கண் வலி, கண் தொற்றுக்கும் கூட இந்த குப்பைமேனி கீரையோட சாறு பற்று போடலாம். இது கண் வலியை குணப்படுத்த உதவி செய்யுது. தலைவலி இருக்கும்போது குப்பைமேனி சாரை அந்த இடத்துல வச்சு மசாஜ் செஞ்சோன்னா தலைவலி குணமாகும். குப்பைமேனி இலையை லேசாக வதக்கி தலையில் கட்டு போடுவதன் மூலம் தலைவலி குணப்படுத்தலாம். இந்த இலைகளில் சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. குப்பைமேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வச்சுக்கோங்க. இது படுக்கை புண் மற்றும் பிற வகையான தொற்றுக்கள் போன்ற காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தீக்காயங்கள் மற்றும் எரிச்சலிருந்து குணப்படுத்த குப்பைமேனி இலையை நசுக்கி காயங்கள் மேலே தடவலாம். நச்சு இல்லாத பாம்பு தீண்டினா கூட வலியை குறைக்க இந்த இலைகளை இடித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வலிக்கு நிவாரணம் அளிக்குதுங்க. இந்த இலைகளை மஞ்சளோட கலந்து பூசினோன்னா விஷப்பூச்சி கடி கூட குணமாகுமா.
குப்பைமேனி இலையிலேருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெயை கலங்க. கீழ்வாத சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. குப்பைமேனி நரம்பியல், லேடரல் ஸ்க்ளீரோசிஸ், சியாட்டிக்கா மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுதுங்க. இந்த குப்பைமேனி நம்ம பயன்படுத்துகிறதால குருட்டு புண், சொறி, குஷ்டம், புன்னகை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. குப்பைமேனி இலை சாறு பிழிஞ்சு நேரடியாக பூசினா பாக்டீரியா, பூஞ்சை அழுகை குறையும். விசித்திரமானது என்னென்னா இச்சிங்கும் குணமாகும். பசுமையான இலைகளை அரைச்சி காயத்தில் போடுறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வேலை செய்யும். காயம் சீக்கிரம் மாறும். குப்பைமேனி சாரோட கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிச்சிங்கன்னா காய்ச்சல், சளி, மூச்சு திணறல் குறையும். கிராமங்களில் சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த குப்பைமேனியை மைல்ட் டோசேஜ் மாதிரி கொடுப்பாங்க. குப்பைமேனி வேறு சாறு பிழிந்து வாய் கொப்பளிக்கிறதால பல்வலி, பற்சிவப்பு, ப்ளீடிங்லாம் குறையும். குடலில் இருக்கிற புழுக்கள், கிருமிகளை அழிக்க இந்த குப்பைமேனி சாறு ரொம்பவே சிறந்ததுங்க. சித்த மருத்துவத்தில் விரேசனம் மாதிரி இந்த குப்பைமேனியை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த குப்பைமேனி பவுடர் சிறிய அளவில் எடுத்துக்கோங்க. பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு உடல் சுத்தம் ஆகிறதுக்கும் கருப்பை வலிமை பெறத்துக்கும் இந்த குப்பைமேனி ரொம்பவே உதவியாக இருக்குது. குப்பைமேனி சாறு ஃபீவர் ரெடியூசராக வேலை செய்யுதுங்க. இரத்த சுத்திகரணம் மற்றும் காய்ச்சலை போக்குற தன்மை இதுக்கு இருக்குது. கிராமங்களில் குப்பைமேனி இலை சாறை அரைச்சி தடவினாலோ இல்லை குடித்தாலோ பாம்பு, தேள் போன்ற விஷக்கடிகளை குறைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த குப்பைமேனியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? அதோட இலை சாறு பிழிஞ்சு சின்ன அளவில் சாப்பிடலாம். இலைக்களியை தோல் பிரச்சனைக்கு பூசலாம். கஷாயம் சளி, காய்ச்சல், இருமலுக்கு பயன்படுத்தலாம். பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா மாதவிடாய் உடல் சுத்தத்துக்கு உதவியாக இருக்கும். பச்சை இலையை மசித்து காயம், புண் இருக்கிற இடத்துல தடவலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகளும் இருக்குங்க. அதிக அளவு சாப்பிட்டோன்னா அதிக வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன் ஆகலாம். குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுக்கக்கூடாதுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஒரு சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். ஸோ ரொம்பவே கவனமாக இதை பயன்படுத்தணும். அந்த காலத்து சித்த மருத்துவத்தில் இந்த குப்பைமேனியை வச்சு சில குறிப்புகள் இருக்குது. சித்தர்கள் இதை குருட்டுப்புண் மருந்துன்னு அழைச்சிருக்காங்க. நம்ம கிராமங்களில் குப்பைமேனி வேர் பல்வலி குணமாக்கும்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இந்த குப்பைமேனியை பாலில் ஊற வச்சு அதை குடிப்பாங்க. இது குடலை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குப்பைமேனி ஒரு சின்ன செடி தாங்க, ஆனால் ரொம்பவே பெரிய மருந்து. நம்ம வீட்டோட காம்பவுண்டில், தோட்டத்தில் இருக்கும் குப்பைமேனியை புறக்கணிக்கக்கூடாது. ஆனால் மருத்துவர் ஆலோசனையோட தான் இதை பயன்படுத்தணும். நம்ம எல்லாருமே இந்த இயற்கையை மதிக்கணும். அப்போது தான் இந்த இயற்கை நம்ம காப்பாற்றும். உங்களோட கிராமத்தில் இந்த குப்பைமேனியை என்ன பெயரில் அழைப்பாங்க? நீங்கள் குப்பைமேனியிலேயே பயன்படுத்தி எப்போவாது ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.